நேற்று நைட்டு ஸ்கோடா லாரா காருக்கு 4 பிரிஸ்டோன் டயர் போட்டு வீல் பேலன்சிங் பண்ணி வீலெல்லாம் மாட்டி முடிச்சதும் டைம் பார்க்குறப்ப மணி 8:36 ஆயிடுச்சு. சரி எப்படியாவது சீக்கிரம் வீல் அலைன்மெண்ட் பண்ணிடலான்னு காருக்கு சென்சார் டார்கெட்டை மாட்டி வேலையை பார்த்தேன். ரீடிங்கை பார்க்குறப்ப ரியர் ரீடிங் ஃபுல்லாக மாறி இருந்துச்சு. இந்த காருக்கு ரியரில் கேம்பர் டோ ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதோட ஸ்டியரிங்கையும் செடி பண்ணி லாக் பண்ணிவிட்டு கீழே போனேன். இந்த இடத்துல இந்த ஃபேனை தாண்டி தான் ரியரில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதனால் நானே கீழே இறங்கி தவழ்ந்து தான் போனேன். நீங்கள் பார்க்குற இந்த லோயர் ஆர்ம் மூலமாக டோ ரீடிங்கை கொண்டு வரலாம். மேலே தெரிகிற போல்ட் மூலமாக கேமரா ரீடிங் கொண்டு வர முடியும். நான் முதல்ல கேமரா அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது கூட வேலை செய்கிற பையன் டயர் எடுத்துகிட்டு வரும்போது சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு மேனேஜர் அவனுக்கு என்ன ஆச்சோன்னு போய் பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புனார். அதனால் வேலையை விட்டுட்டு நானும் கார் எடுத்துகிட்டு போனேன். கொஞ்சம் தூரத்தில் போனதும் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை ரொம்ப வேகமாக பெய்யலை. அதோட ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறப்ப ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த பையனுக்கு எந்த அடியும் படலை. வண்டியில் தான் அடிபட்டு இருந்துச்சு. ஆனால் வண்டியை தான் ஓட்ட முடியலை. அந்த வண்டியை அப்படியே ஸ்பாட்லேயே லாக் பண்ணிவிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு டயரையும் காரில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே நான் வந்து பார்த்தப்ப என் ஹெல்ப்பர் தான் விட்டுட்டு போன வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். ரியரில் கேமரா கரெக்டாக கொண்டு வந்துட்டான். பட் டோ எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அதோட ஃப்ரண்ட்டில் மாறி இந்த டோ ரீடிங்கையும் அவன் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டான். பிறகு நான் கொண்டு வந்த டயரை கியா கேரன்ஸ் காருக்கு மாட்டி எல்லா வேலையும் முடிக்க மணி 9:30 மேலே ஆயிடுச்சு. நேற்று எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பேட் டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.